Hi viewers, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. அது இந்த மாசத்துக்கு இந்த பட்ஜெட்ல தான் நிறைய பேர் போன் வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த பட்ஜெட்டை நான் குறிப்பிட்ட பட்ஜெட்டை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். அந்த பட்ஜெட்ல பெஸ்ட் போன் எதுன்றது தெரிஞ்சுக்கலாம். அது என்ன பட்ஜெட்னு கேட்டீங்கன்னா அண்டர் 30,000, கிட்டத்தட்ட 30,000 ரூபாய்க்கு கீழே எந்த போன் பெஸ்ட் போன், அது இந்த மாசத்துக்கான டாப் 5 போன் எதுன்றது தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங் டெக் ரிலேட்டட் கண்டென்ட் தொடர்ந்து பார்க்க இந்த வீடியோ உங்களோட Facebook, Twitter, Instagramல ஷேர் பண்ணிவிட்டு நம்மள டேக் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோல சொல்ற எல்லா ப்ராடக்ட்டோட ஆஃபர் லிங்க்கும் நம்ம இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்போம். நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல, அதுக்கப்புறம் நம்ம டெலிகிராம் சேனல்ல கொடுத்துருக்கோம். டெலிகிராம் சேனல்ல எல்லா ப்ராடக்ட்டுக்கான எல்லா கேஜெட்ஸ், எல்லா ஆஃபர்ஸ், ரியல் டைம் ஆஃபர்ஸ் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். அதனால டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனல் அங்க ஃபாலோ பண்ணி வச்சுங்க. ஆஃபரை மிஸ் பண்ணாம இருக்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த அண்டர் 30,000 பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி போன் எதுன்றது தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய போன் எதுன்னு கேட்டீங்கன்னா IQ தரப்புல இருந்து Neo 10R. ஏன் இந்த IQ Neo 10R தேர்ந்தெடுத்திருக்கேன்னு கேட்டீங்கன்னா உண்மையிலே அண்டர் 30,000 ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸரை கொடுத்துருக்காங்க. வேற லெவலான ப்ராசஸரை கொடுத்துருக்காங்க. அந்த போன் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா IQ Neo 10R 5G. இது லேட்டஸ்டான லான்ச் ஆன போன். அது மட்டும் இல்லாம பெரிய பேட்டரியோட இருக்கு. ஸ்னாப்டிராகனோட 8s Gen 3 சிப்செட்டோட இருக்கு. அது மட்டும் இல்லாம ஸ்லிம்மஸ்ட் போனா இருக்கு. 6400 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது கேமிங் விளையாடுறவங்களுக்காக ஒரு நல்ல போனா கூட இருக்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 5 மணி நேரம் BGMI டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்டேபிளா 90 FPS வரைக்கும் வந்திருக்கு அப்படின்றது தெரிஞ்சுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ப்ளூ கலர் வேரியண்ட்டும் இந்த சில்வர் கலர் வேரியண்ட்டும் ரெண்டு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. நான் இது எந்த கலர் வேரியண்ட் வாங்கி நான் யூஸ் பண்ண என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா நாங்க இந்த சில்வர் கலர் வேரியண்ட் ஒருத்தவங்க சஜஸ்ட் பண்ணா அவங்களும் வாங்கி இருக்கிறாங்க. இந்த 26,999 ரூபாய்க்கு இந்த போன் வாங்கலாம். கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ICICI பேங்க் கார்டு, கிரெடிட் கார்டு அண்ட் கிரெடிட் கார்டு இருந்துச்சுன்னா ஒரு 2000 டிஸ்கவுண்ட் ஆகுது. 24,999 ரூபாய்க்கு வாங்கலாம். அப்படி வாங்கும்போது இந்த பேஸ் வேரியண்ட் 8GB RAM 128GB வேரியண்ட் கிட்டத்தட்ட நீங்க ஹையர் மாடல் போனாலே வந்து இது வந்து இந்த 30,999 வந்துருது. இதோட நீங்க கிரெடிட் கார்டு எல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னு வச்சீங்களா உங்களுக்கு 28K வந்துடும் அப்படின்றது என்னோட கருத்து. அதனால இது வேல்யூ ஃபார் மணி. இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா ப்ராசஸர், லேட்டஸ்டான ப்ராசஸர், ஆண்ட்ராய்ட் ஸ்கோர் நல்லா இருக்கும். கிட்டத்தட்ட வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒரு ஆல்ரவுண்டர் போன கேமரா பொறுத்த வரைக்கும் பேக்ல 50 MP கேமரா, மெயின் கேமரா 8 MP அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வருது. எல்லாமே நல்லாவே லேட்டஸ்டா கொடுத்துருக்காங்க. இந்த போன் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க், அதுக்கு மூலமாக நீங்க பர்ச்சேஸ் பண்ணுங்க. அடுத்து இந்த செக்மெண்ட்ல வேல்யூ ஃபார் மணியா எதுன்னு நான் பாக்குறேன்னு கேட்டீங்கன்னா Realme GT6. கிட்டத்தட்ட இந்த போன் வந்து லான்ச் ஆகி கிட்டத்தட்ட வந்து ஒரு 8ல இருந்து 10 மாசத்தை நெருங்கிட்டாலும் இந்த போன் வந்து உண்மையிலே வேல்யூ ஃபார் மணி தான். ஏன்னு கேட்டீங்கன்னா இது வந்து ரியல்மியோட பிளாக்ஷிப் போன் சீரிஸ். அது இல்லாம முந்திர ஜெனரேஷனா இருந்தாலும் இதுல வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ற எல்லாமே கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட இதுல என்ன கொடுத்துருக்காங்க கேட்டீங்கன்னா 6000 nits பிக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. ரியல்மியோட நெக்ஸ்ட் AI இருக்கும். அது மட்டும் இல்லாம இதுல வந்து சோனி கேமரா இருக்கும். அது மட்டும் இல்லாம இது வந்து அண்டர் 30,000 நீங்க வாங்கணும்னு நினைக்கிற ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் போனா இருக்கும்ன்றது என்னுடைய கருத்து. ஏன்னு கேட்டீங்கன்னா இது வந்து ரியல்மி தரப்புல இருந்து ஸ்னாப்டிராகன் 8s Gen 3, அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தா IQலயும் அதே சிப்ஸ் தான் இருந்துச்சு, இதுலயும் அதே சிப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இதுல என்ன பெருசா பேச பிடிக்கிறேன்னு கேட்டீங்கன்னா 50 மெகாபிக்சல் கொண்ட சோனி லிட்டியா 898 சென்சார் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம அடுத்ததா ஒரு 50 மெகாபிக்சல் சாம்சங் சென்சார் கொடுத்துருக்காங்க, டெலிஃபோட்டோ லென்ஸ். அதுக்கப்புறம் வந்து ஒரு 8 MP அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. இந்த 3 கேமராவுமே கொஞ்சம் ஒர்த்தான கேமரா, நல்ல கேமரா. அது மட்டும் இல்லாம இதுல வந்து என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா இதுல வந்து 6000 nits பீக் பிரைட்னஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல வந்து கிளாஸ் டிசைன் கொடுத்துருக்காங்க. பார்க்கிறதுக்கு ஃபிளாக்ஷிப் மொபைல் அப்படியே நம்மளுக்கு நல்லா தெளிவா தெரியும். அதனால நீங்க வாங்கி வச்சிருந்தா ஃபிளாக்ஷிப் லுக் கிடைக்கும். உங்களுக்கு AI மூலமாக சில ஃபீச்சர்ஸும் கொடுத்துருப்பாங்க. ரியல்மி UI பிடிக்கும்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த போனை வாங்கி டெஸ்ட் பண்ணலாம். கிட்டத்தட்ட இது வந்து ஒரு அண்டர் 30,000 ரியல்மி தரப்புல இருந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் போன் கூட சொல்லலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த செக்மெண்ட்ல Motorola Edge 60 Pro சமீபத்தில் லான்ச் ஆன Motorola Edge 60 Pro. இதோட பேஸ் வேரியன்ட் பாத்தீங்கன்னா 8GB RAM 256GB வேரியன்ட் 29,999 ரூபா. அண்டர் 30,000 ஒன் ஆஃப் த பெஸ்ட் போன் Motorola தரப்புல இருந்து இதுவும். ஏன்னா கேமராவும் ஒர்த்தா கொடுத்துருப்பாங்க. எந்த இடத்துலயும் வந்து இது வந்து இந்த போன் ஏன் வாங்கணும்ன்ற யோசிக்காத அளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய போன். இதுல ஏன்னு கேட்டீங்கன்னா அப்டேட்டும் நல்லாவே இப்போ
எட்ஜ் 50 சீரிஸ்ல கம்பேர் பண்ணக்குள்ள கொடுத்த அப்டேட்டை இப்போ வந்து அவங்க சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால வந்து எட்ஜ் 60 ப்ரோல வந்து நல்ல அப்டேட் கிடைக்கும் அப்படின்றது தெரிஞ்சுங்க. இது கூடிய சீக்கிரத்துல ஆண்ட்ராய்டு 16 வரப்போது. இப்போதைக்கு ஆண்ட்ராய்டு 15ஓட வந்திருக்க இந்த ஃபோன் வந்து கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஃபோன் தான். என்ன பொறுத்த வரைக்கும் இதுல வந்து என்ன கொடுத்துருக்கீங்க கேட்டீங்கன்னா ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க, 50 MP மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் 50 MP அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க, 50 MP ஏஐ ஜூம் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்ல ஒரு 50 MP கொடுத்துருக்காங்க. மொத்தம் 4மே நல்ல ஒர்த்தான கேட்குறேன். அது மட்டும் இல்லாமல் வயர்லெஸ் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க, 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க, 90 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதுல குறிப்பா சொல்லணும்னா மோட்டோ ஏஐ கொடுத்துருக்காங்க. அதனால மோட்டோ ஏஐ மூலமாக ஸ்மார்ட் கனெக்டிங் எக்கச்சக்கமான ஏஐ ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாமல் இதுல பொறுத்த வரைக்கும் மீடியாடெக்கோட டிமென்சிட்டியோட 8350 என்ற சிப்செட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல சிப்செட் இங்கே கேட்டீங்கன்னா சிப்செட் தான். இது கிட்டத்தட்ட ஓப்போ ரெனோ 13 சீரிஸ்ல வந்த சிப்செட் தான். இந்த பிரைஸ்க்கு இது ஒன் ஆஃப் த பெஸ்ட். ஏன்னா அது ஓப்போ ரெனோ 13 சீரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கம் 35,000 ரூபாய்க்கு மேலே போனுச்சு. இந்த சிப்செட்டோட இந்த ஃபோன் வந்து 30K கீழே வருது. ஒரு நல்ல அப்கிரேட் தான் சொல்லலாம். அடுத்ததா என்ன பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா இதே செக்மெண்ட்ல வேற போன் இருக்கான்னு கேட்டீங்கன்னா நத்திங் தரப்புல இருந்து ஒரு போன் இருக்கு, நத்திங் போன் 3A ப்ரோ போன். இந்த போனை பொறுத்த வரைக்கும் அண்டர் 30,000ல வருது. இது பாத்தீங்கன்னா என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா 2 வேரியன்ட் இருக்கு. இதுல பேஸ் வேரியன்ட் பாத்தீங்கன்னா 8GB RAM 128GB வேரியன்ட் அண்டர் 30,000 கீழே வருது. அது மட்டும் இல்லாம இதுல பாத்தீங்கன்னா 50 MP மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க, அப்புறம் 50 MP 3x பெரிஸ்கோபி டெலபோட்டோ கேமரா கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் 8 MP அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லயும் பாத்தீங்கன்னா இதுல 50 MP கேமரா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து இந்த கிளிட்ச் லைட் பிடிக்கும்னு நினைச்சீங்கன்னா அதை வச்சுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்து பேட்டரி பேக்கப் கொஞ்சம் கம்மி தான். அதனால இந்த லைட்டை ஆஃப் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இந்த போன் வாங்குனீங்கன்னா 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க, 7S Gen 3 சிப்செட் கொடுத்துருக்காங்க. இது வந்து நத்திங் போன் பிடிக்கணும், கிளீன் யூஐ வேணும்னு நினைக்கிறவங்களுக்காக நத்திங் போன் 3A ப்ரோ கொண்டு வந்திருக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு போன் இருக்கு, அதுதான் என்னன்னு கேட்டீங்கன்னா வேல்யூ ஃபார் மணி போனு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா சாம்சங் தரப்புல இருந்தா எனக்கு போன் வேணும்னு நினைச்சீங்கன்னா சாம்சங் தரப்புல இருந்து சாம்சங் கேலக்ஸி M56 என்ற போனை கொண்டு வந்திருக்கேன். சாம்சங்கோட கேமரா செட்டப் எப்படி இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். அதோட கேமரா மெகா பிக்சல பாக்குறோட அதோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். கேமரா பர்ஃபார்மன்ஸ் இதுலயும் பாத்தீங்கன்னா 8GB RAM 128GB வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. பேஸ் வேரியன்ட் ஸ்லிம்மஸ்ட் போனா கொடுத்துருக்காங்க இந்த செக்மெண்ட்ல. அது மட்டும் இல்லாம இதுல வந்து வேப்பர் சேம்பர் கூலிங் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ற அளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய கேமரா இருக்கு. 12 MP ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க, 50 MP பேக் கேமரா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம கார்னிங் கொரில்லா கிளாஸ் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து 6 years OS அப்கிரேட் கிடைக்கும். அதனால நீங்க வந்து ஒரு நல்ல லாங் டைம் யூஸ் பண்ணணும், ஒரு 2-3 வருஷம் யூஸ் பண்ணிட்டு வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சா கூட இந்த போன் நல்ல போனா இருக்கும்ன்றது என்னுடைய கருத்து. சாம்சங்கோட குவாலிட்டி நல்லா தெரியும். அதனால வந்து இந்த போன் வந்து 27,999 ரூபாய்க்கு பேஸ் வேரியன்ட் 8GB RAM 128GB வேரியன்ட் கிடைக்குது. அதை நீங்க பர்ச்சேஸ் பண்றதா இருந்தாலும் பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த போன் வந்து ஒரு ஒர்த்தான போன் சாம்சங்காக அப்படின்றதுக்காக நான் சொல்றேன். இது எக்ஸினோஸோட சாம்சங் ஓன் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க 1480. அதனால சாம்சங் இதுல எப்படி அப்டேட் கொடுக்கணும்ன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எந்த அளவுக்கு புஷ் கொடுக்கலான்றது கூட தெரிஞ்சிருக்கும். அதனால வந்து இது ஒரு நல்ல போனா என் கண்ணுக்கு தெரிஞ்சு சாம்சங் தரப்புல இருந்து. இதுதான் இன்னைக்கு செக்மெண்ட்ல பெஸ்ட் போனா நான் பார்த்தது. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. வேற எந்த போன் தெரிஞ்சாலும் நீங்க கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க. வீடியோ பாக்குறவங்களுக்கு அது சஜஷனா கூட இருக்கலாம். அது மட்டும் இல்லாம இதுல நீங்க எந்த போன் வச்சிருந்தாலும் உங்களுடைய ஒப்பீனியன், இதை நீங்க யூஸ் பண்ணும்போது எப்படி பெஸ்டா இருந்துச்சு, என்ன ப்ராஸ் அண்ட் கான்ஸ் இருந்துச்சுன்றதை கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. அது என்ன தாண்டி யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க கொடுக்குறது மூலமா வாங்குறவங்களுக்கு யூஸா இருக்கும். அது மட்டும் இல்லாம என்ன பர்சனல் கான்டாக்ட் பண்ணுங்க, ட்விட்டர் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு, ஃபாலோ பண்ணிட்டு DM பண்ணீங்கன்னா கண்டிப்பா ரிப்ளை வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.